ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டால் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது வீரபாண்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து தாங்க. அதாவது வீரபாண்டி ஊர் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வீரபாண்டி தாங்க. அந்த ஊரை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய பாலச்சந்திரன். நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லலாங்க. கொஞ்சம் வயசானவர் தான். ஆனா இந்த சம்பவத்தை வந்து அவர் நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நமக்கு அனுப்பி தந்திருக்கிறாரு. இதுல அவர் 2 சம்பவம் சொல்லியிருக்கிறாரு. முதல் சம்பவமே ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்குது. அதனால முதல் சம்பவத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுல டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த 2வது சம்பவத்தையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, அவருடைய பாலச்சந்திரனுக்கு ஒரு டைம்ல வந்து இவர் வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஓனருடைய வீடுங்க, ரொம்ப பெரிய வீடு, ரொம்ப பெரிய ஒரு பணக்காரருடைய வீட்டுல தாங்க இவர் வாட்ச்மேனாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல இவருக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி 1998 தான் இவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது. வீரபாண்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல அமையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தாங்க இவருடைய ஓனர் வசிச்சுட்டு வர்றாரு. அதாவது அவருக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பையன், கடைசியாட்டு தாங்க பையன். ஆனா மனைவி இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் தாங்க. 2 மகளையும் அந்த ஓனர் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்ல, மகனுக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய மருமகள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கர்ப்பமாகவும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஓனர் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வீடை ஒண்ணு விலைக்கு வாங்குறாருங்க. அதாவது வீடு அப்படின்னா நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஒரு வீடு கிடையாதுங்க. அது வந்து ஒரு ஜெமீன் பரம்பரையுடைய ஒரு வீடு அப்படின்னு சொல்லலாம். அதுல வெள்ளக்காரம்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வீடுங்க. அந்த வீட்டை தாங்க விலைக்கு வாங்குறாரு. அது எப்படி வாங்குறாரு அப்படின்னா, ரொம்ப சீப்பான ரேட்ல அந்த வீடை விலைக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்மளுடைய பாலச்சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அவரை தான் அந்த வீட்டுக்கு வாட்ச்மேனாட்டும் இவர் போட்டிருக்கிறாரு. சரி நீயே இருந்து பாத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கிறாருங்க. அந்த வீடு வந்து ரொம்ப பழைய வீடு. ஆனா அந்த வீட்டுக்கு உள்ள தங்குறதுக்கு நம்மளுடைய பாலச்சந்திரனுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்குது. என்ன அப்படின்னா, எப்ப இடிஞ்சு தலையில விழும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால பாலச்சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தூரம் தள்ளி தாங்க ஒரு செட்டு போட்டு தங்குறாரு. அப்படி அந்த செட்டு போட்டிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த வீடை வந்து ரிட்டர்ன் மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்து அந்த வீடை வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக தான் அப்படி செட்டு போட்டிருக்கிறாரு. அங்கதான் எல்லாமே சிமெண்ட் மூட்டையில இருந்து அடுக்கி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது. அங்கதான் எல்லா பொருளும் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளாடி எந்த பொருளும் கிடையாது. ஆனா அந்த வீடு வந்து ஒரு பிரம்மாண்டமான வீடு தாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடு இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு வேற எந்த வீடும் கிடையாதுங்க. அதை தாண்டி போகணும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர் கோவில் வரைக்கும் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனாதான் கோவிலே இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க இவர் தங்கி இருக்கிறாரு. இந்த வீட்டு பக்கத்தோட ஒரு ரோடு மட்டும் போகுதுங்க. ஆனா அந்த ரோட்டை கூடுதல் யாரும் யூஸ் பண்றது கூட கிடையாதான். பகல் நேரத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நைட்டு நேரத்துல யாரும் அந்த வழி போறது வாரது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாரு. அப்படி போயிட்டு இருந்த அந்த காலகட்ட சூழ்நிலையில இவரும் அந்த வீட்டுக்கான வேலைக்கான ஆட்களை கொண்டு போய் வேலை செய்யறது, மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பார்த்து எடுத்து முடிக்கிறாங்க. அது இல்லாம அந்த வீடு அவ்வளவு காலகட்டத்திலையும் அந்த கரண்ட் இல்லாம தாங்க இருந்திருக்குது. ஃபுல்லாவே மண்ணெண்ணெய் விளக்குகள் தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா பிரம்மாண்டமான வீடுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான வீட்டுல கரண்ட் இல்ல அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் அந்த கரண்ட் லைன் எல்லாம் கொண்டு வந்துடுறாருங்க அந்த ஓனர். அப்படி கொண்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடை வந்து ஒரு பிரதிபலிக்க வைக்கிறாங்க. அதாவது லைட் எல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்றாங்க. வீடை வந்து ஒரு புது வீடு எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு ரெடி பண்றாங்க. ஓடுகள் வரைக்கும் புதுசா மாத்தி இருக்கிறாரு. நல்லா செலவு பண்ணியிருக்கிறாரு. எதற்காக அவர் இந்த அளவுக்கு அந்த வீடை வாங்கி செலவு பண்றாரு அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சுத்தமான காற்றுள்ள இடத்துல நானும் தன்னுடைய மனைவியும் வந்து வசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த
அந்த வீட்டு ஓனருக்கு இருக்குங்க. அதனால அவர் அந்த மாதிரி பண்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பாலச்சந்திரன் தாங்க அங்க காவலாளியா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிருதுங்க. அந்த வீட்டு ஓனருடைய மகன் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி மகன் மற்றும் மருமகள் இவங்க 2 பேருமே அந்த வீட்டை நோக்கி வர்றாங்க. நம்மளுடைய பாலச்சந்திரன் தாங்க அந்த வீட்டுக்குள்ளாடி கூட்டிட்டு போறாரு. அப்படி உள்ள போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒரு அழகான ஒரு சிட் அவுட் இருக்குங்க. அதுவும் ஒரு கிரில் எல்லாம் போட்டு எடுத்து ரொம்ப அழகா இருக்குது. அடுத்தது உள்ள போகும்போது ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. அதுல 2 பக்கமும் ஸ்டேர்கேஸ் இருக்குது. அதாவது உள்ள போன உடனே வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்திலையும் 2 ஸ்டேர்கேஸ் மேல போகுது. அது இந்த மரத்தினால செய்யப்பட்ட ஸ்டேர்கேஸ் தான். இந்த பக்கத்துல ஒரு ரூம், அந்த பக்கத்துல ஒரு ரூம்னு சொல்லி 2 ரூம் மேல தாங்க இருக்குது. ஹால் வந்து பெரிய ஹாலுங்க, ரொம்ப அழகா விசாலமா இருக்கும். அதே மாதிரியே தான் அந்த ரூமும் அமையப்பட்டிருக்குங்க. அது ஒரு ஹாலை 2 ரூமா பிரிச்சிருக்கிறாங்க. அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் இடது பக்கம் இருக்கக்கூடிய ரூமுக்கு தன்னுடைய ஓனருடைய மகனையும் அவங்க மருமகளையும் கூப்பிட்டுக்கிட்டு மேல போறாங்க. அப்படி உள்ள போகும்போது அந்த ரூம் வந்து பயங்கரமா குளிருதுங்க. பயங்கர குளிர்ச்சியா இருக்குது. அதை இவங்க பாக்குறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் அங்க இருக்குது. என்ன அப்படின்னா, எலி செத்து போன ஒரு நாற்றம் அங்க அடிக்குதுங்க. அதாவது பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குதுங்க. அப்படியே உள்ள பாக்குறாங்க, என்னடா இது பயங்கரமா அந்த ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ள தேடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகளும் அதை தான் சொல்றாங்க, ரூமுக்குள்ள ஏதோ நாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வேக வேகமா கீழே இறங்கி வந்துடுறாங்க. மறுபக்கம் இருக்கக்கூடிய ரூமுக்கும் இவங்க மேல போய் பாக்குறாங்க. அந்த ரூம் அதாவது ஒரே ஒரு இடைச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் செவர் கிடையாதாங்க, மரத்தினால அடிக்கப்பட்ட தட்டி சொல்லுவாங்க. அதாவது பயங்கர பெருசா இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு அடி வீதிக்கு மரத்தினால அடிக்கப்பட்ட சுவர் தாங்க இடையில இருக்குது. அந்த பக்கத்தோட வந்து அந்த ரூமுக்குள்ள வர்றாங்க. ஆனா அந்த ரூம் பயங்கர ஹீட்டா இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இந்த மாதிரியான எந்த பேட் ஸ்மெல்லும் அடிக்கல. சரி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி அடுத்தது வர்றாங்க. ஒரு நடுமுத்தம் 4 பக்கம் வந்து இந்த டோர் இருக்குங்க. அதாவது அந்த கிச்சனுக்கு போறது, இங்க வர்றது, இந்த பக்கம் ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு, இப்படி ஒரு 4 டோர் உள்ள இடம் தாங்க அந்த நடுமுத்தம். அதாவது ஓப்பன் முத்தங்க அந்த இடம். அந்த இடத்துக்குள்ள ஒரு 2 அடி பள்ளமும் இருக்குது. அதாவது அந்த நடுமுத்தம் ஒரு 2 அடி பள்ளமா தான் இருக்கும். மழை பெய்தா தண்ணி வந்து உள்ள வந்து விழுந்து அது வெளியே போறது மாதிரி அவங்க செட் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்குங்க. அந்த டைனிங் ஹாலுக்கு மேல் சைடுல இன்னும் 2 ரூமுங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஹால்ல நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க இந்த டைனிங் ஹால்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துலயும் 2 ரூம் மேல இருக்குது. அதுக்கும் 2 ஸ்டேர்கேஸ் படி இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின் பக்கங்க ஒரு பெரிய கிச்சன், பிரம்மாண்டமான கிச்சன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிச்சன் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்ரூம் எல்லாமே வெளியே தான் வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப இவங்க அந்த வீடை கிளியர் பண்ண டைம்ல எல்லா ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் வைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டு வீடு சூப்பரா இருக்குது. அது இல்லாம கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்து லைன்லாம் போட்டு பயங்கரமான லைட் வெளிச்சம்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்குங்க அந்த வீடு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் வந்து ஒரு 1999 காலகட்டத்துல தான் இந்த வீடை வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்துல இந்த வீட்டுடைய வேலையே முடிஞ்சிருது. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மருமகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து பிரசவத்துக்காக அந்த பெண்ணுடைய வீட்டுல கொண்டு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு இவங்க அப்பா அம்மா 2 பேரும் தாங்க இந்த புது வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது இது புது வீடு கிடையாது, பழைய வீடு. ஆனா இந்த இடத்துல வாழ போறோம், நீ அங்க இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி பையனும் அந்த வீட்டுல இருக்கிறான். ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டுல தான் பையன் இருக்கிறான். 2 பெண்களையும் பக்கத்து ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல லெவல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்தே இவங்களுடைய முகபாவனைகள்லாம் மாற ஆரம்பிச்சிருக்குது. யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டு ஓனர் மற்றும் அவருடைய மனைவியுடைய அந்த முகம் இருக்குது இல்லையா, அது வந்து அப்படியே வேற ஒரு தினசா மாற ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஆல்ரெடி வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 55 இருந்து ஒரு 57க்குள்ள இருக்கும். அப்படிதாங்க இவருடைய வயசு இருக்குது. அதே மாதிரி அவங்க மனைவிக்கு வந்து ஒரு 50ல இருந்து ஒரு 55க்கு உள்ளாடி தாங்க இருக்கும். கொஞ்சம் இளமையா தாங்க தெரிவாங்க. அந்த வீட்டுக்கு இந்த ஓனர் மற்றும் அவங்க மனைவி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருக்குங்க. அவங்களுடைய உடல் வந்து கிட்டத்தட்ட 90 கிலோவுக்கு மேல வெயிட் உள்ள ஒரு ஆளு தாங்க அந்த வீட்டு ஓனர். அது மட்டும் இல்லாம அவங்க மனைவியும் அதே மாதிரி வெயிட் உள்ள ஒரு ஆளு தாங்க. ஆனா இந்த வந்த ஒரு 20 நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்படி ரொம்ப மெல்லிசா உருகி போயிருக்கிறத இவர் பாக்குறாரு. அந்த நேரத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடல் எடையை குறைக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. அதனால இவரும் நினைச்சிட்டாரு என்ன அப்படின்னா, அதை நம்மளுடைய பாலச்சந்திரன் நினைக்கிறாரு, இந்த மாதிரி ஏதாவது மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு தான் இவங்க உடல் எடையை குறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. அதனாலதான் இந்த உடல் எடை குறைஞ்சி இப்படி விழிஞ்சு போய் தெரியுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் பேசாம விட்டுறாருங்க. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் போயிருதுங்க. அந்த நேரத்துக்கு அவருடைய மகன் வந்து அந்த ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்தார் இல்லையா,
அவரு என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு வர்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒற்றைக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நான் இங்கேயே தங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க வீட்டுக்கு வர்றாருங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அவருடைய மகனுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது அவரும் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா அம்மா தங்கிட்டு இருக்கக்கூடிய ரூம் வந்து அந்த குளிர்ச்சியா இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்ல தான் அவங்க அப்பா அம்மா தங்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அதுக்கு நேர பக்கத்துல இருக்கக்கூடிய ரூமை எடுத்துக்கிட்டான். அங்கேயும் எல்லா செட்டிங்கும் இருக்குது, அதனால நான் அங்க தங்கிக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ரூம்லையும் அவங்க அப்பா அம்மா வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ரூம்லையும் தங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் தங்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் போகும்போது நம்மளுடைய சந்திரன் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு டவுட் வருதுங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆட்கள் வந்து ரொம்ப மெல்லிசாயிட்டே இருக்கிறாங்க. வந்த மகனும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளு தாங்க. அவருடைய உடலும் அந்த மாதிரி மெல்லிசா ஆகுறத அவர் பாக்குறாரு. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா அது என்ன ஏது அப்படிங்கறத அவரால் தெரிஞ்சுக்கிட முடியல. ஏன்னா அந்த வீடு ஃபுல் வேலையும் பார்த்துருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சுத்தி காம்பவுண்ட் கட்டி இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய காம்பவுண்டுங்க. அந்த சுத்தி இருக்க இடம் எல்லாமே இவங்களுக்குள்ள இடம் தான். அந்த இடத்தை சுத்தி எல்லாமே காம்பவுண்ட் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இவர் அந்த காம்பவுண்ட், அந்த பெரிய காம்பவுண்டுக்கு பக்கத்துல தான் இவர் வந்து அந்த செட்ல இருக்கிறார். அவருக்குன்னு ஒரு தனி செட்டு கொடுத்துருக்காங்க, வாட்ச்மேன் செட்டுன்னு சொல்லி. அதுலதான் இவர் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த வீட்டுக்குள்ள போறத ரொம்ப தவிர்க்கிறாரு. அது இல்லாம அங்க வேலைக்கு 2 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த சமையல் வேலை, வீடு கூட்டி பெருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் அங்க இருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் போயிருதுங்க. 4வது நாள் ஒரு சம்பவம் அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய அந்த முதலாளி அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஓனருடைய மனைவி, அவங்க வந்து வீட்டிலே இறந்து கிடக்குறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. எந்த நோய் நொடியும் இல்லாத ஒரு தங்கமான மனுஷியா அந்த பெண் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் நடத்தப்படுதுங்க. அவங்கள வந்து வெளியே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. வந்து அந்த இறுதி சடங்குகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இந்த வீட்டு ஓனருடைய 2 மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 2 மகளும் வர்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்டுகளும் வர்றாங்க, பேர குழந்தைகள்லாம் வர்றாங்க. எல்லாரும் அங்க வரும்போது நம்மளுடைய பாலச்சந்திரன் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை அங்க யாருமே எதுவுமே காது கொடுத்து கேட்கல. இவர் ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு மனசு தாங்கவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இறப்பு நடந்துருச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய 2 பெண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணை கூப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்கள்ட்ட பேச முடியாது, இந்த காஸ்ட் வித்தியாசம் இருக்குது. அதனால அந்த ஓனருக்கு குடும்பத்துல வந்து டக்குன்னு ஒன்றும் பேச முடியாதுங்க. அதனால அந்த வேலை பார்க்கக்கூடிய பெண்ணை கூப்பிட்டு, இந்த வீட்டுக்குள்ளதானே நீங்க தூங்குறீங்க, அதாவது இந்த வேலை செய்யக்கூடிய இந்த 2 பெண்களுமே கிச்சன்ல தாங்க தூங்குவாங்க, இந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யம் மட்டும் நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பாலச்சந்திரன் தாங்க கேட்கிறாரு. அப்படி பாலச்சந்திரன் கேட்கும் போதே அந்த பெண்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுடைய அந்த பெரியவர் இருக்கிறார் இல்லையா, அந்த வீட்டுடைய ஓனர், அவரு ஒரு நாள் நைட்டுங்க நடுமுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்ததை இவங்க பார்த்துருக்காங்க. அதுவும் நள்ளிரவு நேரத்துல. அந்த தலை மட்டும் தாங்க தெரியும், உடம்பு வந்து தெரியவே செய்யாதான். ஏன்னா அது 2 அடி பள்ளம் இருக்கிறதுனால தெரியவே செய்யாது. அந்த தலை மட்டும் தாங்க தெரிஞ்சிருக்குது. அந்த நேரத்துல அந்த வேலைக்கார அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஏன் இவர் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு படுத்து கிடந்தே தாங்க பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, அந்த ஓனருடைய மகன் வந்து அந்த ஹால்ல வந்து படுக்கிறத இவங்க பாக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய ஹால்ல, மேல ரூம்ல இல்லாம ஹால்ல வந்து படுக்கிறதையும் அந்த வேலைக்கார பெண் வந்து பார்க்கத்தான் செய்யறாங்க. சரி, மகனும் அப்பாவும் வந்திருக்காங்க, நம்ம என்னத்துக்கு அதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த சைடு தாங்க பார்த்து அப்படியே படுத்து கிடக்குறாங்க. என்ன அப்படின்னா, கண் திறந்து தான் இருக்குது, அவங்க தூங்கல. ஆனா கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 1:30 மணிக்கு மேல இருக்கும். ஆனா ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்க உட்கார்ந்து இருக்கிறது மனுஷன் கிடையாது, ஒரு தலை மட்டும் தாங்க இருந்திருக்குது. அது எப்படின்னா, ஒரு கருப்பு கலர் பந்து மாதிரி அந்த 2 அடி பள்ளத்துக்கு மேல வந்து மேல இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து இருக்கக்கூடிய பாதை தாங்க அப்படியே அதுக்கு மேல அப்படியே உருண்டு அப்படி போயிருக்குங்க. அந்த நேரத்துக்கு ஹால்ல படுத்திருந்த அந்த ஓனருடைய மகன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேக வேகமா ஓடி வந்திருக்கிறாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அங்க அப்பா மகனுக்குள்ள ஏதாவது இருக்குமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நாங்க விட்டுட்டோம். ஆனா இந்த தலை மட்டும் தனியா போனது மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறது மாதிரி அந்த வேலைக்கார பெண்ணுன்னு சொல்றாங்க. அத நம்மளுடைய பாலச்சந்திரனும் கேட்டுக்கிட்டு, இது ஏதோ ஒரு பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள இருக்குது, அது என்னன்னு நம்ம கண்டே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓனருடைய மகளுடைய கணவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து இந்த காஸ்ட் வித்தியாசம் பாக்குறதுனால இவரை கிட்டே சேர்க்க மாட்டாங்களாம். இருந்தாலும் ஐயா ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஐயா, அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த நேரத்துல தாங்க இந்த வேலைக்கார பெண் மற்றும் நம்மளுடைய பாலச்சந்திரன் அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கு ஒரு உதாரணமாட்டு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னா,
இந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மெல்லிசா, அதாவது மெலிஞ்சு போயிருக்கிறார் இல்லையா, இந்த விஷயத்தையும் காட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உடல் மெலிஞ்சு இருக்குது. அந்த வீட்டு ஓனர் அம்மாவும் இந்த மாதிரி தான் உடல் மெலிஞ்சு தான் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த பையன், அதாவது உங்களுடைய மைத்துனர், அவருடைய உடலும் மெலிஞ்சு தான் போயிருக்குது. நீங்க கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே அப்பந்தாங்க அந்த நபர் வந்து, அதாவது அந்த ஓனருடைய மகளுடைய கணவர் வந்து அந்த டைம்ல தாங்க பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே அங்க இருக்கக்கூடியவங்களுடைய உடல் வந்து 3 பேருடைய உடலுமே வந்து மெலிஞ்சு தான் போயிருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு சம்பவம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த வேலைக்கு நிக்கிறாங்க இல்லையா அந்த 2 பெண்கள், அவங்க வந்து என்ன அப்படின்னா கிச்சனை விட்டு உள்ளே வர மாட்டாங்களாம். அதாவது கிச்சன்ல தான் நிக்கணும். அதுக்கு பிறகு ஏதாவது சாதம் வைக்கிறது வாங்குறது அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இனத்திலே ஒரு ஆளை வச்சிருக்காங்க. அவங்க காஸ்ட்லயே வந்து ஒரு ஆளை வச்சிருக்காங்க. அந்த ஆட்கள் தாங்க அந்த டைனிங் டேபிள் வரைக்கும் வருவாங்க. சமையல்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தாங்க அங்க தூங்குறது. ஆனா அவங்களுடைய உடல்நிலை அந்த எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அழகா இருக்குங்க. இதை எல்லாமே காட்டி கொடுக்குறாங்க. சரி, இது ஏதோ ஒரு பிரச்சனை தான், சரி முதலாளி அம்மாவுடைய அந்த அடக்கத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலச்சந்திரன் சொல்றாரு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து அன்னைக்கு அடக்கம் நடக்கல, ஒரு நாள் விட்டு தாங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க குல வழக்கப்படி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அந்த குல வழக்கப்படி அந்த பெண்ணுடைய உடலையும் அடக்கம் பண்ணி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போதே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் அப்படின்னா, ஓனருடைய மகளுடைய கணவர். அவர் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையெல்லாம் நீங்க பாருங்க, எந்த மாதிரி மாற்றமா இருக்குது, ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிறீங்க, இதே மாதிரி தான் அம்மாவும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தாங்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் சொன்னாலும் இவங்க கேட்கிற நிலைமையில இல்லை. ஏன்னா இவங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாட்டி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாட்கள் வந்து அது அப்படியே போயிருதுங்க, அந்த வீட்டுக்குள்ளாடியே ஓடி போயிருது. ஆனா வந்திருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை இப்படி விட்டுருந்தா சரியாகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாலச்சந்திரன் கிட்ட தான் கேட்கறாங்க. ஏதாவது பண்ண முடியுமா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஊர் பக்கத்திலே வந்து ஒரு பூசாரி ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. பூசாரினா ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த சாமியாரை போய் பார்க்கலாம், அவரால் இதை செய்ய முடியும், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படிதான் எனக்கு தீர்த்து கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாலச்சந்திரன் சொல்லி இருக்கிறாரு. சரி, நீயே போய் அவரை கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பாலச்சந்திரனை தாங்க அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் அங்க இருந்து போய் அந்த சாமியாரையும் கூட்டிட்டு அந்த ஊருக்குள்ள வந்துடுறாரு. அப்படி வரும்போதே அந்த சாமியார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வந்து அந்த வீட்டு கேட்டுக்கு முன்னாடி வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 10-15 தேங்காய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உடனே அந்த இடத்துல நம்மளுடைய பாலச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஏகப்பட்ட தேங்காய் இருக்குது, நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்து ஒரு தேங்காய் நீ எடுக்கக்கூடாது, வெளியில போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாருங்க. அதே மாதிரி பாலச்சந்திரன் தான் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 தேங்காய் மேல வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்படி வந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேங்காவை 4 முக்கு அப்படி வைக்கிறாரு. அதாவது அந்த பெரிய காம்பவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த முக்கிலே வந்து 4 முக்குல வைக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த வீட்டுக்குன்னு ஒரு சின்ன காம்பவுண்ட் இருக்குங்க, அந்த காம்பவுண்டுக்கு உள்ள 8 திக்குல வைக்கிறாரு. 8 திசைன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 முக்கு ஒரு திசைனா அந்த இடையில இருக்கக்கூடிய கேப் எல்லாம் ஒரு திசை வச்சு 8 திக்கு கட்டுறாங்க. அப்படி அந்த தேங்காய் வச்சு அவர் கட்டுறாரு. இன்னி ஒரு தேங்காவை அந்த வீட்டுடைய வாசல் முன்னாடி வைக்கிறாங்க. வாசல் முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்களை யாரையுமே உள்ள போக சொல்லல, யாரும் உள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால எல்லாருமே வெளியே நிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய ஓனர் மற்றும் அவருடைய மகன் 2 பேரும் வீட்டை விட்டு நாங்க வெளியே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா வந்த அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க 2 பேரையும் அப்படியே குண்டு கட்டா வெளியே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க, அதாவது கூட நிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை குண்டு கட்டா தாங்க தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து அந்த ஃப்ரண்ட்ல ஒரு தேங்காய் வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா, அந்த தேங்காய்க்கு பக்கத்துல அப்படி உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்த இடத்துல பயங்கரமா குளிர் ஜுரம் வந்த மாதிரி அவங்க 2 பேருமே நடுங்குறாங்க. உடனே அந்த நபர், அதாவது அந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, கொஞ்சம் திருநூறை வந்து அவர் சுருக்கு பையில வச்சிருக்கிறாரு. அந்த சுருக்கு பையில இருந்து அந்த திருநூறை எடுத்து அப்படியே முகத்துல அடிச்சிடுறாரு. அப்படி 2 பேருமே திருநூறு பட்ட அடுத்த செகண்ட் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதையும் பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல அதுக்கு பிறகு அவர் வேறொரு சம்பவத்தை செய்யறாரு. உடனே நம்மளுடைய பாலச்சந்திரனை கூப்பிட்டு, இந்த வீட்டுக்கு வேலை செய்தாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய கம்பிகள் வந்து மிச்சம் இருக்குங்க, அதுல போய் 4 கம்பி 5 அடி ஹைட்ல கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி அவரும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த உடனே அந்த வீட்டுடைய 4 மூலைகள் வெளியில இருக்குது இல்லையா, 4 மூலை, அந்த 4 மூலைகள்லையும் அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு சிவப்பு கயிறு வாங்கிட்டு வர சொல்லி இருக்கிறாரு. அதே போல சிவப்பு கயிறுனாங்க ஒரு பெரிய கயிறுங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த வீடை சுத்தி 3 தடவை வந்திருக்காங்க. அப்படி 3 தடவை வந்து அந்த கயிறை கெட்டவும் செய்திடுறாங்க. அப்படி கயிறை கெட்டும் போது ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல போட்டிருக்கிறதெல்லாம் புது ஓடுங்க. அதுல ஒரு சைடு, அதாவது அந்த குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு
ரூம், அந்த சைடுல இருக்கக்கூடிய, அதாவது அந்த ரூமுக்கு மேல இருக்கக்கூடிய ஓடுகள் ஒரு 10-20 ஓடு சடச்சடச்சடான்னு கீழே வந்து விழுந்திருக்குது. அந்த கயரை அத்து போடுறது மாதிரி. ஆனா அந்த கயர்ல படவே இல்லை, அது தள்ளி போய் விழுந்துருச்சு. இருந்தாலும் அந்த பூசாரி, அந்த சாமியார் வந்து சும்மா விடலைங்க, அந்த இடத்த ஜம்முன்னு கெட்டிடுறாரு. கெட்டிக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்பதான் இந்த வீட்டுல ஒரு இறப்பு நடந்திருக்குது, அதனால இந்த வீடை நீங்க திறந்தே வைங்க, இங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்ல, நீங்க இங்க இருந்து ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீரபாண்டியில இருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர்ல வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிருங்க. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த 16வது நாள் காரியத்தை வந்து இந்த வீட்டுல எடுக்கக்கூடாது, அந்த பழைய வீட்டுல எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓனருடைய 2 மகளும் சொல்றாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் மயங்கி கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த பூசாரி வந்து, அதாவது அந்த சாமியார் வந்து தண்ணீர் தெளிச்சு அப்படி எழுப்பி விடுறாரு. அதுக்கு பிறகு தாங்க எந்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எந்திச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. இங்க என்ன நடக்குது, ஏன் நம்ம வீடு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இன்னொரு விஷயத்தையும் கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய மனைவி எங்க அப்படின்னு கேட்கறாங்க. யார் அப்படின்னு அந்த வீட்டுடைய ஓனர். அவங்க மனைவி இறந்தது கூட அவங்களுக்கு தெரியல. ஆனா அவருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அது அந்த இடத்துல அவர் எதுவும் சொல்லல. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க மகன் இருக்கிறார் பாத்தீங்களா, அவரும் எந்திரிச்சு எங்க அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா அம்மாவை காணாரா, அம்மாவை பார்த்ததெல்லாம் நினைவுல இருக்குது. ஆனா அந்த இடத்துல அவங்க அம்மா இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருக்குது, பேரடியா இருக்குது. அந்த நேரத்தில் அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவங்க மகள் தான் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி பெரிய பிரச்சனையில நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, இந்த வீடை எதுக்கு வாங்குனீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அங்க வந்த அந்த சாமியார் வந்து, இங்க இருந்து முதல்ல எல்லாரும் கிளம்பிருங்க, கிட்டத்தட்ட 16வது நாள், அதாவது இந்த அடியந்திரம்லாம் எடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் முடிச்ச பிறகு நான் இந்த வீட்டுக்கு வர்றேன், பழைய வீட்டுக்கு நான் அங்க வர்றேன், அங்க வந்துதான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் அந்த இடத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டுடைய வாசல் வந்து திறந்த மேனிக்க தாங்க இருக்குது. இவங்களுடைய ஏகப்பட்ட பொருட்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஓனரு வெளியில ஆட்கள் போட்டு பாதுகாப்புக்கு போட்டிருக்கிறாரு. அந்த காம்பவுண்டை விட்டு வெளியிலங்க கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை போய் வெளியில காவலுக்கு போட்டாரு. காரணத்தை கொண்டு வீட்டுக்கு உள்ளாடி போக கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த காவல்காரங்களை வச்சிருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த குடும்பம் மொத்தமே அந்த வீட்டை விட்டுக்கிட்டு எங்க போயிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பழைய வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போய் தாங்க இருக்கிறாங்க. அங்க நம்மளுடைய பாலச்சந்திரனுக்கு பதிலாக அங்க இன்னொரு வாட்ச்மேன் இருக்கிறாரு. இருந்தாலும் இவரும் அங்க போயிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயங்களுக்கு எல்லாமே மூல காரணம் இவரு தானே, அதாவது இதெல்லாம் இந்த ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாம் கிளியர் பண்ணது அவரு தானே, அதுக்காக அவர் அங்க விட்டுருக்காங்க. அந்த நேரத்துல தாங்க பாலச்சந்தர் ஒரு விஷயத்த அவங்க ஓனர் கிட்ட நிமிர்ந்து பேச மாட்டாராம். ஆனா ஓனர் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது அமானுஷமாட்டு அந்த வீட்டுக்குள்ள நடந்துச்சா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க அவர் ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட போன அன்னைக்கு நைட்டுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல அழகா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நள்ளிரவு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இவங்க மனைவி தாங்க ஃபர்ஸ்ட் பயந்துகிட்டு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. அதை நம்மளுடைய பாலச்சந்திரோடைய ஓனர் பார்த்துருக்கிறாரு. என்னம்மா எங்கம்மா போற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மனைவி வந்து கட்டில விட்டு இறங்கி அப்படியே லைட் ஆன் பண்றாங்க. ஆன் பண்ணிட்டு ஏதோ சத்தம் கேட்டுங்க இந்த வீட்டுக்குள்ளாடி அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க கண்டிப்பா கேட்டுச்சு, அதுவும் அந்த ரூமுக்குள்ள இருந்து கேட்கறது மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்துலயோ பூனையோ இருக்கும், நீ தயவு செய்து வந்து படுமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மனைவியும் வந்து அந்த இடத்துல படுத்துடுறாங்க. நம்மளுடைய ஓனரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போயிருதுங்க. இவங்க கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிடுறாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் அவருக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, இவர் பெட்ஷீட்டை போட்டு ஃபுல்லாவே மூடி இருக்கிறாரு. அந்த ரூம் வந்து பயங்கர குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால 2 பேருமே நல்ல ஃபுல்லா மூடிட்டு தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இவருடைய கால் பெருவிரலை வந்து ஏதோ எலி மாதிரி வந்து ஏதோ கடிச்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுதுங்க. இவருக்கு வலிக்குது, அந்த பெருவிரல் வலிக்குது. என்னடா இது கடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வந்து 0 வால்ட் லைட் தாங்க இருக்குது. அந்த லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது ஏதோ அவருடைய கால் பக்கத்துல ஒரு குமிழ் மாதிரி தெரியுங்க, அதாவது உருண்டை பந்து மாதிரி தெரியுது. இது என்னது பெருச்சாலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெட்ஷீட்டை தூக்கிட்டு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இருந்து கடிச்சுக்கிட்டே இருங்க, எலி கடிச்ச மாதிரி. டக்குன்னு அந்த கால் எடுத்து இந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த பந்து மாதிரி இருந்த அந்த தலையை வந்து தட்டி விடுறாருங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது அது ஒரு தலைன்னு தெரியுதுங்க. ஒரு தலையில வந்து ஏகப்பட்ட முடி இருக்கும் இல்லையா, அந்த முடியோட அது அப்படியே அந்த ரூமுக்குள்ள அப்படி போயிருக்குங்க. அப்படி போய் அது என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்து ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் வந்து இடையில மரங்கள் தானே வச்சிருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு நூல் அளவு தாங்க ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு உள்ளாடி இந்த தலை மெல்லமா உள்ள போயிருது. இவரு கிட்ட இறங்கி போய் பார்த்துடுறாரு. இவருடைய காலில் ரத்தமா
பயங்கரமா இருக்குது. என்னன்னா இது கடிச்சிருக்குது. கடிச்சதுல இவர் என்ன நினைக்கிறாருன்னா பெரிய பெருச்சாளி அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு. அப்படிதாங்க நினைச்சுக்கிட்டு இவர் அந்த மரச்சுவர் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட போய் பாக்குறாரு. ஏன்னா அதுல எலி பொந்துகள் இருக்கான்னு பாக்குறாரு. ஆனா அங்க எலி பொந்துகளே இல்ல, ஒரே ஒரு நூல் கேப் மட்டும் தாங்க இருக்குது. அந்த கேப்புக்குள்ளதான் அது போயிருக்குது. அந்த நேரத்துல அவர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன அப்படின்னா இது உண்மையிலே எலி கிடையாது, இது வேற என்னதோ அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்திருக்கிறாரு. அப்படி நிமிர்ந்து பார்க்கும் அந்த மர சுவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுவர்ல இருந்து ஒரு பந்து மாதிரி இவருடைய முகத்துல வந்து அடிச்சிருக்குது. இவர் ரிவல்ஸ்லயே வந்து அப்படியே கட்டில தான் வந்து விழுந்திருக்கிறாரு. ஆனா இது எதுவுமே தன்னுடைய மனைவிக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் இந்த சம்பவம் நடந்ததுதான் இவருக்கு ஞாபகம் இருக்குது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 20-25 நாள் என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியாதுங்க. அவங்க மனைவி இறந்தது வரைக்கும் தெரியாது. இதை எல்லாமே அந்த இடத்துல அப்பந்தான் சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய பாலச்சந்திரன் வந்து கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இப்ப அந்த சாமியார் வந்தனாலதாங்க இவங்களை காப்பாற்றப்பட்டிருக்குது. ஆனா அந்த 16வது நாள் காரியம் முடிஞ்ச பிறகுதான் என்னது ஏது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் போயிடுறாரு. இந்த சாமியார் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒவ்வொரு தேங்காய் கொடுத்திருக்கிறாருங்க. இந்த தேங்காவை உங்களுடைய வீட்டுல வந்து பூஜை வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த 16வது நாள் முடியறது வரைக்கும் பூஜை பண்ணுங்க, அந்த நேரத்துக்கு நான் வருவேன், வந்து நான் இதை கிளியர் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தாங்க சொல்லிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 16வது நாள் காரியம் நடக்கும்போது கூட அந்த பூஜையை இவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16வது நாள் காரியமும் நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பூசாரி அந்த சாமியார் இருக்காரு இல்லையா, அவரும் வந்துடுறாருங்க. கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு சாயந்தரம் தாங்க அந்த வீட்டுல ஒரு பயங்கரமான ஒரு பூஜையை பண்றாரு. அப்படி பூஜையை பண்ணும்போது அங்க கொடுத்திருந்தார் இல்லையா ஒவ்வொரு தேங்காய், இந்த தேங்காய் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க ஆட்களையும் அனுப்புறாரு. அவங்க ஒவ்வொருத்தராட்டு அந்த தேங்காவை எடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேங்காவையும் கையில இருக்கக்கூடிய அருவாளால வெட்டி ரெண்டாக்குறாரு. அப்படி ரெண்டாக்கும் போது அந்த தேங்காய்க்கு உள்ள கரு கரு கருன்னு இருக்குங்க. அதாவது நம்ம தேங்காவை உடைச்சோம் அப்படின்னா இந்த வெள்ளை கலர்ல பூ இருக்கும் இல்லையா, ஆனா அங்க இருக்கிறது எல்லாமே கருப்பு கலர்ல இருக்குது. அதுவும் ஒரு முடி மாதிரி இருக்குது. இவங்க ஆல்ரெடி கடல் தண்ணீர் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை வந்து அவர் சில பல ஜபங்கள் சொல்லி அந்த தேங்காயில ஊத்துறாரு. அது அந்த கருப்பு கலர்ல இருக்குது இல்லையா பூவு, அதுல ஊத்துறாரு. அது அவ்வளவுமே முடி மாதிரி மாறி அப்படியே எரிஞ்சு புகையா போகுதுங்க. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தேங்காய் கொடுத்திருந்தாரு. அந்த தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு வந்து உடைச்சு இந்த மாதிரி உப்பு தண்ணீர் ஊத்தும் போது எல்லாமே போஞ்சு அப்படி போயிருக்குது. இந்த நேரத்துல தாங்க நம்மளுடைய பாலச்சந்தர் வந்து அந்த பூசாரியை வந்து நல்லா தெரியும். அதனால அந்த பூசாரி கிட்ட கேட்கிறாரு, அதாவது அவர் சாமியாரு, அந்த சாமியார் கிட்ட கேட்கிறாரு என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்னது சாமி, இது என்ன நடந்திருக்குது, எதுவுமே எங்களுக்கு தெரியலையே, இது எப்படி இந்த வீட்டுக்குள்ள இருந்தது, இவ்வளவு காலம் இருந்திருக்குதா இல்ல இப்ப வந்ததா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த சாமியார் வந்து நான் இதை முடிச்சுக்கிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பெரிய பூஜையை பண்ணி முடிச்சிடுறாருங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு கொண்டு போய் சில பல பூஜைகள்லாம் பண்ணி அங்கேயும் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு மறுபடி வீட்டுக்கு வர்றாரு. ஓனருடைய வீட்டுக்கு வர்றாரு. வந்து இந்த வீட்டுல வச்சுதாங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் எடுத்து சொல்றாரு. நம்மளுடைய சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய நாட்டை வந்து பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த ஜமீன்தார் வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வீட்டுல வந்து புரட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த வெள்ளையர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு புரட்சியாளர்கள் தான் ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க சுட்டு தள்ளி இருக்கிறாங்க. அதாவது துப்பாக்கியால சுட்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு உள்ள இருந்த ஒரு அழகான பெண்க, அந்த பெண்ணை வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து அடையதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறான். அப்படி ஆசைப்படக்கூடிய நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து மண்ணெண்ணெய் எடுத்து அவங்க உடம்பு ஃபுல்லா ஊத்திட்டு தீய பத்த வச்சுட்டாங்க. ஆனா அவங்க தலை எரியவே இல்லை, உடல் மட்டும் தாங்க பயங்கரமா எரிஞ்சுட்டே இருக்குது. ஏன்னா அவங்க உடல்ல மட்டும்தான் மண்ணெண்ணெய் ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தீப்பட்டு அந்த முகம் வேகிற நேரத்துல அந்த வெள்ளைக்காரன் அங்க இருக்கக்கூடிய ஒரு வாளால அந்த பெண்ணுடைய தலையை வந்து வெட்டிடுறான். அப்படி வெட்டின இடத்துல அந்த தலை உருண்டு எங்க போச்சுன்னே தெரியாதாங்க, அப்படி உருண்டு போயிருக்குது. ஆனா அந்த பெண் வந்து ஒரு பயங்கரமான பத்ரகாளி அம்மனுடைய அம்சம் கொண்ட ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அதாவது பத்ரகாளி அம்மனாட்டு மாறக்கூடிய அளவுல அம்சம் உள்ள ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய தலை துண்டிக்கப்பட்டதுனால அந்த பெண் வந்து உக்கிரமான ஒரு பேய் ஆத்மாவாட்டு மாறிட்டாங்க. அதனால அங்க அதன் பிறகு அந்த வீட்டுல தங்கின ஆட்கள், அதுக்கு பிறகு ஏகப்பட்டவர் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களை எல்லாருமே இந்த மாதிரி உடலை வந்து சுருங்க வைக்குங்க. அதாவது அந்த பெண்ணுடைய உடல் வந்து தீப்பட்டு சுருங்கிச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி சுருங்க வைத்து அங்க இருக்கவங்களை கொன்னுரும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய செய்திருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு தலை கிட்ட தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதாவது பெண்ணுடைய உடல் இல்ல, அழிஞ்சு போச்சுது. ஆனா தலை அழியவே இல்லையா. அந்த தலை வந்து அந்த வீட்டுக்குள்ள எங்க இருக்குதுன்னே தெரியாதான், அந்த தலை கிடைக்கவே இல்லையா.
அந்த டைம்ல அப்படி ஒரு சக்தி பெற்ற ஒரு துர் ஆன்மா தான் அங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. நல்ல வேளை நீங்க தப்பிட்டீங்க, இல்லைன்னா எல்லாருமே வரிசையா இறந்து போயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அங்க வந்த அந்த சாமியார் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அப்படி நீட்டா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இனிமேல் நீங்க அந்த வீடை யூஸ் பண்ணக்கூடாது, உங்களால முடிஞ்ச அந்த வீடை இடிச்சிட்டு அந்த இடத்துல ஒரு பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல அந்த வீடை வந்து ஜேசிபி வச்சு சுத்தமா இடிச்சிருக்காங்க. அந்த வீடை இடிச்சிட்டாங்க. அந்த வீடை வந்து ஜேசிபி வச்சு ஃபுல்லா இடிச்சிருக்காங்க. இடிச்சு முடிஞ்ச அந்த இடத்துல கோவில் கட்டலாம்னு நினைக்கும் போது இந்த ஓனர் வந்து இறந்து போயிடுறாரு. அவரு ஒரு அகால மரணம் ஆயிருது. அப்படி ஓனர் இறந்த பிறகு ஆல்ரெடி இவருடைய மகன் வந்து வெளிநாட்டுக்கு போறதுல தான் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கிறான், தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு. அதனால அவங்க வெளிநாட்டுக்கு போனதுனால அவங்களுக்கும் இதை பண்ண முடியல, இதை ஏற்றெடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே அது காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்குங்க. ஆனா இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே இடத்துல பெட்டி பெட்டியா வீடுகள் நிறைஞ்சு போய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த சம்பவம் நடந்தது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனா அந்த இடத்துல எல்லாம் இப்ப ஏகப்பட்ட வீடுகள் வந்துருச்சு. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அந்த இடத்த பிளாட் போட்டு ஜம்முன்னு ஆக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் இடம் வாங்கி வீடு போட்டு அப்படி செட்டில்மெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இப்பவும் சரி அந்த பக்கம் நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நம்மளுடைய பாலச்சந்திரன் அனுப்பி தந்திருக்கிறார். பாலச்சந்திரன் ஸ்ட்ரெயிட்டா அனுப்பலைங்க, அவருடைய பேரன் வழியாக தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய பேரனுடைய பெயரும் சந்திரன் தான், அவருடைய தாத்தாவுடைய பேரை தான் சந்திரன் சொல்லி சுருக்கி வச்சிருக்காங்க. இப்படிதாங்க பாலச்சந்திரனுடைய ஃபர்ஸ்ட் சம்பவம் இப்படி நடந்து முடிஞ்சிருக்குது. ஆனா இன்னியும் ஒரு சம்பவம் இருக்குங்க, அது ஒரு சின்ன சம்பவம் தான், அதையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். என்ன அப்படின்னா நம்மளுடைய பாலச்சந்திரனுக்கு கிட்டத்தட்ட 8 வயசு இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ரேட் ஒன்றும் கரெக்டா சொல்லலைங்க, அதனால அந்த வயசை வச்சு நான் கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா பாலச்சந்திரனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு மீன் வியாபாரியா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல நல்ல சரக்கு சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் வந்து அவங்க அம்மாவை தூக்கி போட்டு பயங்கரமா அடிக்கிறது வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதனால இந்த பாலச்சந்தர் வந்து நல்ல பயப்படக்கூடிய ஒரு ஆளாட்டம் இருந்திருக்கிறாருங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா பாலச்சந்தருடைய அப்பா வந்து அவங்க அம்மாவை ஒரு நாள் பயங்கரமா தாக்கிடுறாரு. அதுல அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் சேர்ந்துதாங்க பாலச்சந்திரனுடைய அம்மாவுடைய உடலை வந்து நல்லடக்கம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி நல்லடக்கம்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு பிறகுதாங்க பாலச்சந்திரனுடைய அப்பாவும் அங்க வந்திருக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நல்ல போதையோட வந்திருக்கிறாரு. போதையோட வந்தவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அருவாளை கையில வச்சிருக்கிறாரு. யாரை வெட்டுறதுக்கு அப்படின்னா பாலச்சந்திரன் வெட்டுறதுக்கு. ஆனா பாலச்சந்திரனுக்கு பயத்துல அங்கிருந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாரு. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கருவேல காடு இருக்குங்க, அந்த இதுக்குள்ள போய் அப்படி ஒளிச்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது மறைஞ்சிருந்து பாக்குறாரு அவங்க அப்பா என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ளாடி. இதையும் பாக்குறாரு. அங்க இருந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. எங்க அப்படின்னா இந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த ஊருக்குள்ள இருந்திருக்கிறாரு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த நபருக்கு வீட்டுக்கு நேரம் போயிடுறாரு. அந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்படி போய் அங்க விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிறான், என்ன அருவா எடுத்து வெட்ட வந்தான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க ஊர் தலைவர்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்படி அந்த ஊர் தலைவர் வந்து நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவரும் வேக வேகமாட்டு அவருடைய அடியாட்கள் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய பாலச்சந்திரனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இறந்து கிடக்கிறாருங்க. வாய் வழியா ரத்தம் வந்திருக்குது. அவர் கொண்டு வந்து அருவா எல்லாம் கீழே தான் கிடக்குது. ஒரு பெண்ணை வந்து நம்மளுடைய பாலச்சந்தர் பார்த்தாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பெண்ணை வந்து நம்மளுடைய பாலச்சந்தருக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த ஊர் தலைவர் கேட்கிறாருங்க பாலச்சந்தர் கிட்ட, நீ அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது இவரும் ஆமா எனக்கு தெரியும், அது இந்த ஊரை தாண்டி ஒரு கடை போட்டிருக்காங்க, அந்த கடையில உள்ள பெண் தான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க நிக்கக்கூடிய எல்லாரும் கெக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்ன அப்படின்னா இவங்க அம்மா இறந்த மறுநாள் தாங்க அந்த பெண் இறந்து போயிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளாடி தூக்கு மாட்டி இறந்துருக்கிறாங்க. அந்த விஷயம் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியும், ஆனா நம்மளுடைய பாலச்சந்தருக்கு தெரியாது. ஆனா அவரு அடிச்சு சொல்றாரு வந்தது அந்த பெண் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா பாலச்சந்தருடைய அப்பா இறந்து கிடக்கிறாரு இல்லையா, நல்லடக்கத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஊர்ல அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காதுங்க பெரிய அளவுல. அப்படிதாங்க பாலச்சந்தருடைய அப்பாவுடைய நல்லடக்கத்தை முடிச்சுக்கிட்டு பாலச்சந்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, யாருமே இல்ல, அநாத பிள்ளையாட்டு நிக்கிறாருங்க. அந்த நேரத்துல பாலச்சந்திரனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேர கூட்டிட்டு போறாரு அந்த ஊர் தலைவர். அவருக்கு வீட்டுல வளர்த்து இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்ச் மேனாட்டு.
அப்படிதாங்க வளர்ந்துருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் வாட்ச்மேனாட்டே இருந்திருக்கிறாரு. இப்பவும் வாட்ச்மேனாட்ட தான் போயிட்டு இருக்கிறதாட்டு சொல்றாங்க. ஆனா அது என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 20 வயசு வரும்போது இந்த சாமியார், அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாமியாரை பத்தி இவருக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சம்பவத்துல நான் சொன்னேன் இல்லையா, அது இப்படிதாங்க அந்த சாமியாரை இவருக்கு தெரியும். அந்த சாமியாரை சந்திச்சிருக்கிறாரு. அப்படி சந்திச்ச இடத்துல அந்த சாமியார் கிட்ட நடந்த விஷயத்தை அப்படி எடுத்து சொல்லும்போது அந்த இடத்துல அந்த சாமியார் தாங்க அவருடைய ஞான திருஷ்டி மூலம் பார்த்துக்கிட்டு, அங்க வந்தது அந்த பெண் கிடையாது, அங்க வந்தது உங்க அம்மா தான். உங்க அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆன்மாவாட்டு மாறி உன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க அப்பனை அடிச்சே கொன்னுட்டா அந்த வீட்டுக்குள்ளாடி. அவளுடைய சக்தி அந்த அளவுக்கு பெருகி இருந்தது. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபா இருந்தாங்க இல்லையா அந்த கடைக்கார பொண்ணு, அந்த பொண்ணும் அடுத்த நாள் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க அம்மா இறந்து அடுத்த நாள் இறந்துருக்காங்க. அதையும் இந்த பெண் தான் பண்ணிருக்கிறாங்க. பாலச்சந்திரனுடைய அம்மா தான் இதை பண்ணிருக்கிறாங்க. இவன் உன் கூட துணைக்கு நிக்கிறது உங்க அம்மாவுடைய ஆன்மா தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த சாமியார் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சாமியார் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஆயத்தெல்லாம் எழுதி இவருக்கு கொடுத்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் வரைக்கும் அந்த தாயத்தை அவர் இடுப்புல விட்டுட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க அவருக்கு ஒரு சம்பவம் சின்ன வயசுல நடந்திருக்குது. இப்படி 2 சம்பவங்களையும் நம்மளுடைய சந்திரன் மூலமாட்டு தாங்க அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது சந்திரன் அப்படின்னா இவருடைய பேரன் தான், நம்மளுடைய அவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு முழுமையா அனுப்பி தந்தது. எல்லாம் கேட்டுட்டு தான் அனுப்பி தந்திருக்கிறாரு. இப்படிதான் இந்த சம்பவம் அவங்க லைஃப்ல நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த சந்திரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு, சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த சம்பவத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.